ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சா சுதீப் நடிப்பில் மார்க் இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நைட்டில் 18 குழந்தைகள் காணா போகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி களமிறங்க, அதுக்கப்புறம் என்ன அந்த படத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. இது மட்டும் இல்லைங்க, இது கூடவே ஒரு சிஎம் கதை வேறு வருது. அதாவது இன்னொரு பக்கம் வந்து ஒரு சிஎம் வந்து கொல்லப்படுறாங்க. அதனால் வந்து கூட உள்ள அரசியல்வாதிகள் வந்து அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற மாரி போட்டி போட்டுட்டு வேற இருக்காங்க ஒரு பக்கம். இந்த படத்தில் பிஜிஎம் அண்டு சாங்கை பற்றி கேட்டிங்கனாக்கா, பிஜிஎம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம், சொல்ல முடியாது. திரைக்கதையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். இந்த படத்தை வந்து மேக்ஸ் இயக்குனர் அவர்கள் தான் வந்து இந்த படத்தையுமே இயக்குனாங்க. மேக்ஸ் அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி நிறைய இடங்களில் கொண்டு போயிருக்காங்க. மேக்ஸ் வாடையுமே படத்தில் லைட்டாக அங்கங்கே அடிக்கிறது தான் சொல்லணும். ஆனால் அந்த மேக்ஸ் லெவலுக்கு கேட்டிங்கனாக்கா மேக்ஸ் அளவுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். மேக்ஸில் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற கதை வந்து அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அவ்வளோ எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த படம் வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது அப்படின்ற மாரி தான் நான் சொல்லுவேன். அதோட கம்பேர் பண்ணவும் கூடாது நியாயப்படி. ஏன்னாக்கா நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு கில்லி படம், அவரே நடித்தாலும் திரும்பி கில்லி மாரி ஒரு படத்தை எடுக்க முடியாது. அஜித் அவர்களுக்கு மங்காத்தா படம் இப்போ ரீரிலீஸ் ஆகியிருக்கு. திரும்ப அவங்களே நடித்தாலும் மங்காத்தா மாரி ஒரு படத்தை எடுக்க முடியாது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு வந்து சில கேரக்டருக்கு நல்லாவே இருந்துச்சு, சில கேரக்டருக்கு சரியில்லை தான் அந்த தமிழ் டப்பிங். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளேவை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இதோட என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் பார்க்கக்கூட அதுக்குள்ளே வந்து இன்டர்வல் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க, சின்ன சின்ன லேகோட தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, வந்து வீடியோ காலில் இருக்கக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் ஓடும். அந்த ஃபைட் சீனுக்கு ஏற்ற மாதிரி மொபைலும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தால் அந்த கவர் ஆகிற மாரி, எதிரில் வந்து ஆப்போசிட் ஆள் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லாஜிக்காக இல்லாட்டியும் பார்க்கக்குள்ளே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி, அதாவது ரொம்ப கிட்ட கிடையாது, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அங்கே ஒரு சீன் வரும், வந்து நம்ம ஹீரோ வந்து துப்பாக்கி முனையில் வந்து நிற்பார். ஹீரோ வட ஆப்போசிட் கேங் வில்லன் கேங் வந்து அவர் கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருப்பாங்க. அவருமே வந்து நடுவில் மாட்டிகிட்டு இருப்பார், சுற்றி வந்து கன்னு. ஒரு சின்ன ரீசனுக்காக வந்து அவரை நினச்சிருந்தா அங்கேயே போட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு சின்ன ரீசனுக்காக அவரை வந்து விட்டுருவாங்க. அது ரொம்பவே லாஜிக் சுத்தமாக இல்லையே அப்படின்ற மாரி இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து லாஜிக் இல்லாதான். லாஜிக்கை பார்த்தாக்கா இந்த படத்தை பார்க்க முடியாதான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் தமிழ் நடிகருமே இருக்காங்க, விக்ராந்த், யோகி பாபு அப்படின்னு பல பேர் இருக்காங்க. விக்ராந்த் நடிப்பை சொல்ல போனாக்கா நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அவரோட வந்து சீனு, அதுவுமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஒரு வித்தியாசமான ரோலாகவும் இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு ஃபைன் சீன் வரும், வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. 1 மேன் ஆர்மே நின்று வில்லன் கேங்கை வந்து பறக்க விடுவார், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுமே ஒரு ட்விஸ்ட்டோடு வச்சு வந்து முடிச்சிருந்தாங்க. அதை நான் இங்கே வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து இன்டர்வலோட ட்விஸ்டெல்லாம் சொல்லிட்டேன்னா அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ன்றது போயிடும். அதெல்லாம் நான் அதை சொல்லாமல் விட்டுடுறேன். இன்னொரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் இருக்காரா அப்படின்ற மாரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் ஒன்று வந்து காட்டுவாங்க, வில்லன் ஆப்போசிட் சைடு தான் வந்து நல்லவர்லாம் கிடையாது, கெட்டவர் தான் இந்த கேரக்டர். ஒரு சிஎம்மை வந்து அடுத்த சிஎம்ஐ ஆகிறேன் அப்படின்ற மாரி ஒரு கேரக்டர் இருக்கும். அவர் பார்க்கக்குள்ள என்னடா ஃபகத் ஃபாசில் மாரி அச்சஸ்லாம் இருக்கே அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. வேணால் இந்த பவுஸ் பண்ணிவிட்டு அப்படியே 144p வந்து குவாலிட்டியை வச்சு பாருங்கள். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. என்னோட பர்சனல் தாட்டு தான் இது. எஸ்பெஷலி சொல்ல போனாக்கா ஆவேஷமில் வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் வேட்டி சட்டை போட்டு வருவார், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத வந்து ஒரு சட்டை கட்டிட்டு ஒரு சீன் வரும், அதுலுமே வந்து ஃபகத் ஃபாசில் மாரியே உடம்புலாம் அப்படியே இருந்துச்சு. இந்த படத்தில் வில்லனை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே நடித்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சீரியஸாக போய்கிட்டே இருக்க மாரி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் விட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாரிலாம் நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா வந்து சுறுசுறுப்பாக போய்கிட்டே இருக்க மாரி தான் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இருக்கும். அதில் போய்கிட்டே இருக்கக்குள்ளே வந்து யோகி பாபு வச்சு ஒரு சின்ன காமெடி ஒன்று பண்ணியிருந்தாங்க, எனக்கு நல்லாவே இருந்துச்சு. எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகான்னு தான் சொல்லணும். ஏன்னா காமெடியை பொறுத்தளவுக்கு ஒண்டிக்கு செட் ஆகும், ஒண்டிக்கு செட் ஆகாது. எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீன் பிடிச்சிருந்துச்சான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுவும் மெயினாக சொல்லப்போனாக்கா இந்த சீன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. மற்ற படங்களில் நிறைய படத்தில் பார்த்த கதை தான் இதுலேயுமே வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த குழந்தைங்களை வச்சு இந்த படத்தில் அங்கங்கே சீன்ஸ் வந்துட்டு போகும். அதில் மெயினாக சொல்லப்போனாக்கா ஒரு சாங்ஸ் ஒன்று ஓடும். வந்து அந்த சாங் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து அந்த குழந்தைங்க நடிக்கிற சீன் வந்து அவ்வளோவா டச் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டச் ஆகி வந்து அந்த ஹார்ட் டச்சிங் ஃபீலிங் வரல. அந்த குழந்தைங்க அளவுக்குள்ளே நம்மளுமே அழுணும். அந்த அளவுக்கு ஃபீலிங் வந்து வர வச்சாங்களான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த எமோஷ்னல் டச்சுன்றது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். எமோஷ்னல் டச் வந்துருந்துச்சுனாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கிளைமேக்ஸுக்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் வரும். அந்த டெவோஷனல் வைப்பை கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த சீனுமே இருந்துச்சு. கன்னட படத்தில் வந்து இதே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த புஷ்பா படம் சொல்லலாம், அது கன்னட படம் கிடையாது, வந்து தெலுங்கு படம் தான். அதுலேயுமே வந்து அந்த டெவோஷனல் வைப்பை கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி இந்த படத்துலையுமே அந்த இதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட்டுமே ஆகியிருக்கு. அங்கே ஒரு ஃபைட் சீன் வரும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்படியே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டெல்லாம் சொன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்காத கூட போகலாம். ஏன்னா வந்து நீங்கள் படத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த ட்விஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஓவராலாக என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னாக்கா நான் ரேட்டிங் வந்து 3.5 தருவேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் பேக்டு மூவி அப்படின்ற மாரி சொல்லியே ஆகணும். நீங்கள் ஆக்ஷன் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதோட கமர்ஷியல் படம், இந்த ஃபீல் குட் மூவி அந்த மாதிரிலாம் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்காத போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆக்ஷன் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்ச வகையில் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.